வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து அவங்க ஃப்ரெண்டுங்கள பார்க்குறதுக்கு கோவமா வந்து நிற்கிறாரு. அவர்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் பணம் கடனா கொடுன்னு கேட்கும்போது இவர் கோவப்பட்டார். என்கிட்ட பணம் இல்லைன்னுட்டு, எப்போவுமே நீ பணம் கொடுப்ப, இப்போ இல்லைன்னா எப்படி? என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தினதுனால கொஞ்சம் பணம் கொடு முத்துன்ட்டு அவர் கேட்குறாரு. இவர் கொடுக்க மாட்டேன்ட்டு கோவப்படுறாரு. அவருக்கு அவங்களோட ஃப்ரெண்டு பணம் கொடுத்து அனுப்பிட்டாரு. என்னடா பிரச்சனைன்ட்டு கேட்கும்போது, வீட்டில் வேறு பிரச்சனை ஆயிடுச்சு, என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணன்ட்ட வந்து பத்திரிக்கை வச்சா, அந்த நேரத்தில் நான் மீனாவை இந்த மாதிரி சொல்லிட்டேன், அதனால் அவள் கோவமாக இருக்கா, நான் அந்த டென்ஷனில் வந்து நிற்கிறான், இவன் வந்து பணம் கேட்குறான்னு சொல்லும்போது, நீ இந்த மாதிரி சொன்னாக்கா சிஸ்டர் கோவப்பட மாட்டாங்களா, பின்ன நான் கொஞ்சுவாங்களான்னுட்டு, இப்போ நீ போய்ட்டு சிஸ்டர் சமாதானப்படுத்தினாக்கா அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு போனன்ட்டு, அவளுக்கு பிடிச்சது எது எனக்கு தெரியாதுன்னும் போது இவர் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அவங்க ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. இவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெஸ் இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு சாப்பிட்டுட்டு, அந்த இடத்துல ஸ்வீட்டு ஸ்பெஷல், அதனால் போயிட்டு சாப்பிட்டுட்டு நீ வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு கூட பூ வாங்கிட்டு போன்ட்டு அவங்க வந்து ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. சாப்பாடு நல்லா இருக்குது, எங்கள் பாட்டி சமையல் செஞ்ச மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சாப்பிட்ட மாதிரி நல்லா இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. சரி, அடுத்த தடவை வரும்போது நீங்கள் குடும்பத்தோடு வரணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. விஜயா மீனாவை திட்டிக்கிட்டே வராங்க, என்ன வாழை காணோன்னிட்டு. அந்த நேரத்தில் அண்ணாமலை வராரு. இவ்வளோ நேரமானு கேட்டோன்னு, நான் தான் நைட் ஆகும் சொன்னான்னு சொல்லும்போது, எங்கள் மீனாவை கூப்பிடுன்னு சொன்னோன்னு அவள் எங்கள் வீட்டில் இருக்கிறா அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் முத்தும் வந்துட்டு மீனாவை கூடும்போது அவள் இங்கே இல்லையாண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவர் பதறி போகிறாரு. வந்துட்டுருப்பாடா, பூ கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகிருந்துருக்கோன்ட்டு வண்டி வேறு இருக்குதுன்ட்டு அவள் வண்டியை விட்டுட்டு அவள் பாட்டுக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஜாலியாக வெளியே சுற்றிட்டு வரதுக்காக போயிருப்பான்ட்டு இவங்க பாட்டுக்கு திட்டுறாங்க. எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உங்களால் தான், நீங்கள் அவங்ககிட்ட ஏதோ சொல்ல போயிட்டு தான் அவள் அந்த மாதிரி கோச்சிக்கிட்டு போயிட்டான்ட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. நீ எதுக்காக அப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவன் மீனா இல்லைன்ட்டு வருத்தப்படுறான்ட்டு, நான் மட்டும் என்ன அவள் இன்றைக்கெல்லாம் சாப்பாடு செய்யலைன்னுட்டு கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயா புலம்புறாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல, இதுக்கு மேலே எப்போ வந்து அவள் சாப்பாடு செய்யுதுன்ட்டு, ஏன் நீங்கள் செஞ்சு சாப்பிட வேண்டியதானு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேலைக்கு போனவங்களாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க இல்லை சொன்னோன்னே, என்னம்மா இது, நான் வெளியில் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு வரேன், எல்லா இடத்துலையும் ரொம்ப அலைச்சலாக போயிட்டு திரிஞ்சிட்டு வரேன், காலையில் தான் சாப்பிடல, எப்படிக்கும் சாப்பிடக்கூடாதான்ட்டு மனோஜ் வராரு. நான் சமையல் செய்கிறேன்ட்டு ரவி சொல்கிறாரு, நீ செய்கிறது வேணான்ட்டு. அவள் என்ன வேலைக்காரியா, சமையல்காரியா, நீங்களாம் செஞ்சு சாப்பிட மாட்டீங்களான்ட்டு முத்து ஒரு பக்கமோ ரவி ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. இவங்க ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே யார் சமையல் செய்கிறது, நீ போய்ட்டு செய்யணுக்கா. விஜயா, நான் செய்ய மாட்டேன், என்னால் ஆகாதுன்றாங்க. அதனால் அவங்க ரோகிணி கூப்பிட்டு நீ போய்ட்டு சமையல் செய்யணுமான்னு, அவங்க எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், சரி எப்படியோ ஒன்று தெரிஞ்சது செய்யன்றாங்க. அவங்க மூஞ்சி திருப்பிட்டு சமையல் கட்டு கிளம்புறாங்க. இதே நேரத்தில் முத்து அவங்க மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, மீனா வந்தாலும் ஃபோன் அவகிட்ட கூட சொன்னோன்னே, இங்கே வரலையே அவள், காலையில் ஏதோ டென்ஷனாக ஃபோன் பண்ணிவிட்டு கட் பண்ணான்ட்டு சொன்னாங்கன்ட்டு இங்கே அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. அதை கேட்டு, ஏன் அக்கா வீட்டில் இல்லையான்ட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை, வெளியில் பூ கொடுக்க போயிருப்பா, வந்துருவான்ட்டு, இவ்வளோ நேரம் ஆயா வரலான்ட்டு அவங்க கேட்குறாங்க. வந்துடுவா, நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஃபோனு கட் பண்ணிட்டாரு. அவங்க தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தம்பி வந்துடுறாரு. அவர் குடிச்சிட்டு வந்து கலடா பண்ணியிருப்பார். அதனால் தாக்கா எங்கேயாவது கோயிலில் போய்ட்டு உட்காந்துட்டு இருப்பா, அவள் வருவான்ட்டு அவர் சொல்லிட்டு போய்ட்றாரு. இவங்க பதறி போகிறாங்க. ப்ரோமோவில் மனோஜ் ரோகிணியும் விஜயாவை பயமுறுத்துறாங்க. அவள் ஏதாவது லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிட்டுருக்கலாம், பாருமா, போயிட்டு எல்லாத்தையும் தேடி பாருமா, அப்புறம் நாம தான் கொடுமை பண்ணன்ட்டு அவள் லெட்டரை எழுதி வச்சுட்டு ஏதாவது பண்ணினாலும் என்ன பண்ணுறதுன்னுட்டு சொன்னோன்னே அதுக்கு எடுத்து விஜயா பயந்து போகிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.